எனக்கு கல்யாணத்துல சந்தோஷம் இல்ல. என்னமோ ஏதோ தப்பாவே தெரியுது. நான் யாரையோ காதலிக்கிற மாதிரி, எனக்குள்ள ஏதோ உடையிற மாதிரி. ஒருவேளை என் சின்ன வயசு கனவு. எனக்கு ஒரே ஒரு கனவுதான், மந்திரம் தந்திரம் கத்துக்கணும், மந்திரவாதி ஆகணும். ஆனா எப்படி, என்ன பண்ணுவேன்? மாயக்கண்ணா, இந்த உலகத்திலேயே பெரிய மாயாவி நீதான். நீ ஏதாவது ஒரு மாயம் பண்ணி என்ன பெரிய மந்திரவாதி ஆக்கிட. நான் உன் பின்னாடி வரல, நீதான் என் பின்னாடி வர. நீதான். உன்னோட இந்த கண்கள், என்னுடைய கண்கள், என்னுடைய கேசம், என் முகம் எதுவுமே உனக்கு பிடிக்காதே. அப்படியே என் கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிற? யாரோட எல்லாமே உனக்கு அழகா இருக்கோ அவங்க கிட்ட போ. யாருக்கு அடுத்த நாளே கல்யாணம் இல்லையோ அவங்க கிட்ட போ. ஏன் பின்னாடி எதுக்கு வர? நான் தான் அழகா இல்லையே. ஆமா, இல்லதான். உன்னோட இந்த நடவடிக்கை எனக்கு பிடிக்கல. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஏன் நீ இப்படி கல்யாணம் பண்ற? என்ன பையன் அவன்? கண்டிப்பா உன்ன மாதிரி இல்ல, உன்ன மாதிரி சுயநலவாதி இல்ல. இது வரைக்கும் உங்க அப்பா அம்மாவை பத்தி நீ ஒரு வார்த்தை கூட பேசினதே இல்ல. நீ எங்கிருந்து வந்திருக்கேன்னு கூட தெரியாது. இது வரைக்கும் அவங்களுக்காக ஏதாவது பண்ணிருக்கியா என்ன? நான் பண்ணிருக்கேன். எங்க அப்பா அம்மா மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். அவங்களுக்காக எது வேணாலும் பண்ணுவேன். மகாராஜா என்ன தண்டனை கொடுக்க போறாருன்னே தெரியல. நான் என் கடமையை தானே செஞ்சேன். அவன் இந்த நாட்டோட எதிரி. சூரிய நகரத்தை என்ன செய்ய வந்திருக்கான்னு தெரியல. அவன் நம்மளோட எதிரி, ஆபத்தானவன். உயிரை காப்பாத்துறவன் எப்படி ஆபத்தானவனா இருப்பான்? அவன் உயிரையும் பொருட்படுத்தாம உன்னை அவன் காப்பாத்தலன்னா இப்போ நீ உயிரோடவே இருந்திருக்க மாட்ட. என்ன காப்பாத்தினா? யார்கிட்ட இருந்து? அவன் நாட்டு வீரர்கள் கிட்ட இருந்ததுன்னு. இது எல்லாமே அவனோட சதிதான். அவன் சூரிய நகரத்துக்காக என்ன வேணா செய்வான். அவன் நம்ம எதிரி. ஆனா உனக்கு வீரா எப்பவுமே உனக்கு நல்லது தானே செஞ்சிருக்கான். உன் இதயம் என்ன சொல்லுதுன்னு கேட்டுப்பாரு. உன் இதயம் என்ன கல்லா? உன்னோட இதயத்துல வீராக்கு இடமே இல்லையா? இல்ல, அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. அவன் நம்ம நாட்டோட அமைதியை சீர்குலைக்க வந்தவன். அவன் சூழ்ச்சிக்காரன். அதுக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சே ஆகணும். நில்லு. சரி, நான் ஒன்னு சொல்லவா? நீ செஞ்சதுதான் சரின்னு ஒரே பிடிவாதமா இருக்காத. நல்லா சிந்திச்சு பாரு. இன்னைக்கு இருக்கிற நிலைமையில மிகப்பெரிய வீரன் அவன்தான். அவனை கட்டுப்படுத்துற வீரன் நம்ம நாட்டுல இல்ல. அங்க பாருங்க, அவங்க ஏன் இப்படி அமைதியா இருக்காங்க? இவங்க ஏன் இந்த மாதிரி செயற்கையா சிரிச்சிட்டு இருக்காங்க? ஆமா, எனக்கும் வித்தியாசமா தான் தெரியுது. ஒருவேளை ரொம்ப மகிழ்ச்சியில இப்படி சிரிக்கிறாங்களோ? யார் இவன்? இதுக்கு முன்னாடி இவனை நான் பார்த்ததே இல்லையே. போய் சொல்லு, பையனையும் அவங்க அப்பா அம்மாவையும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டேன்னு போய் சொல்லு. இந்த கல்யாணம் முடிஞ்சதும் பையன் சந்திரகாந்தாவையும் கூட்டிட்டு அங்க வந்துருவான்னு சொல்லு. அதுக்கப்புறம் ராணி விருப்பப்படி இந்த சந்திரகாந்தாவை எப்படி சாகடிக்கணுமோ அப்படி சாகடிக்கலாம். போலாம். சந்திரா, உன் பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்கோ. வாமா, இப்பவே நம்ம கிளம்பி ஆகணும். வா, சீக்கிரம் கிளம்புமா. அப்பா, இந்த வீடு, இந்த ஊரு, இது நம்மளோட இடம். பொருந்த எடுத்து விட்டுட்டு எப்படி போறது? நீ இங்கே இருந்தனா அப்புறம் வீரர்கள் வந்து உன்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அந்த ஐராவதி கிட்ட உன்னை கொடுத்துருவாங்க. இல்லம்மா, மகாராஜா அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. ஒத்துக்கிட்டாருன்னா ராஜா உன்னை மட்டும் பார்க்க மாட்டாரு, மக்களுக்காக என்ன வேணா முடிவு எடுப்பாரு. நீ சீக்கிரம் கிளம்புமா. இல்ல, நான் வரமாட்டேன். சந்திரா சொன்னா கேளுமா. இப்ப பேசுறதுக்கும் யோசிக்கிறதுக்கும் நேரம் இல்லம்மா. நம்ம உடனே கிளம்பி ஆகணும். வாமா, போலாம். வா. நீங்கெல்லாம் ஐராவதியை பார்த்து பயந்துட்டா கிளம்புறீங்க. அவளுக்கு எதிராக தான் அவளோட பையனே இருக்கானே. ஐராவதி சந்திரகாந்தாவை தாக்கணும்னு நினைச்சா
அவளுக்கு கேடயமா வீரா இருந்து காப்பாத்துவான். ஏன்னா சந்திரகாந்தா இப்ப வீராவோட மனைவி. 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. திரும்பவும் கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க? நான் அந்த கல்யாணத்தை ஏத்துக்கலையே. நீ ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? வீரா மாதிரி ஒரு இளவரசன் தனக்கு கணவனா வர ஒவ்வொரு பொண்ணு ஏங்குவாங்க. ஒரு நல்ல கணவன் மனைவியோட உயிரை காப்பான். வீரா உனக்காக அதைத்தான் செஞ்சா. ஆனா அதுக்கு முன்னாடி அவன் நம்மளை ஏமாத்திட்டான். பொய் சொல்லி அவன் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கான். தான் யாருங்கிறதே மறைச்சிருக்கான். பொய் சொல்லி நம்ம கூடவே இருந்திருக்கான். அதெல்லாம் என்ன சொல்றது உமா? அது ஏமாத்து வேலை இல்ல சந்திரா, காதல். சாதாரண காதல் யாருக்கு வேணாலும் கிடைக்கும். ஆனா ஒரு இளவரசன் ஆபத்து சூரிய நகருக்கு இல்ல உனக்கு வந்திருக்கு. ஆமா நான் சொல்றது கேளு. நீ இங்க இருந்தனா உன் உயிருக்கு தான் ஆபத்து. வா. இல்லம்மா, நான் ஓடி போயிட்டேன்னா என் உயிருக்கு இல்ல, என் மானத்துக்கு தான் ஆபத்து. அப்படி நான் செய்யறது நான் ஆரம்பிச்சத பாதியில விட்டுட்டு வர மாதிரி. முழுசா முடிக்காம நான் வரமாட்டேன். நம்ம செய்யறது முறை இல்லம்மா. அந்த விஷ்ணுவை என்ன தடுக்கிற மாதிரி இருக்கு. நான் வரப்போறது இல்லம்மா. முடியாது சந்திரா, நீ வா. நீ வரமாட்டேன்னு சொல்லாத. நான் வரமாட்டேன்பா. இல்ல சந்திரா, வா. இல்லப்பா, உங்க மேல ஆனா நான் வரமாட்டேன். இல்லம்மா. இப்ப வந்திருக்கிற ஆபத்தை முறியடிச்சிட்டு நான் உங்ககிட்ட வரேன். நீங்க வீர் சொன்ன இடத்துக்கு போங்க. வீரோட நண்பன் உங்களுக்காக அங்க காத்துட்டு இருப்பான். இல்ல சந்திரா, இல்ல சந்திரா, உன்னை விட்டுட்டு நான் அங்க போக மாட்டேன். இல்ல சந்திரா, நீ வாமா. சொன்னா கேளுமா. நான் சொல்றேன்ல, கேளுமா கொஞ்சம். இது அம்மாவோட படையாச்சே. உமாங், புகுந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போது ஏதாவது சடங்கு இருக்கான்னு? இருக்கே. முத தடவையா பொண்ணு புகுந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது கூட லட்சுமி தேவியை கூட்டிட்டு வர்ற மாதிரி அர்த்தம். அதனால மருமகளை வரவேற்கணும். அப்போ அந்த சடங்கை பண்ணலாம். இந்த அரண்மனை சுவர்கள் கூட உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்க. இப்ப லட்சுமி வந்தாச்சுல்ல, அதனால உன்னை வரவேற்க மாளிகையை அலங்காரத்துல ஜொலிக்க போகுது. போலாமா? வேணா இப்ப இல்ல, இன்னும் சடங்கு மிச்சம் இருக்கு. இப்ப சந்திரகாந்தா தன்னோட காலால கலசத்தை தட்டி விடணும். கலசத்தை வீட்டுல நுழையும் போதே கலசத்தை தள்ளி விடணுமா? அப்ப சரி, அப்படியே பண்ணிடுவோம். ஒரு விஷயம் இருக்கு. இந்த மோதிரத்தோட இன்னும் நிறைய மோதிரங்களை இதுல போடுவோம். ஆனா நீங்க 2 பேரும் உண்மையான மோதிரத்தை தான் கண்டுபிடிக்கணும். உண்மையான மோதிரம் எடுக்கலைன்னா அது மறைஞ்சு போயிடும். எடுங்க.
திரும்பவும் முயற்சி பண்ணுங்க. வீரா 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 சீக்கிரம் சந்திரகா எடுங்க எடுங்க. கிடைச்சிருச்சு. உண்மையான மோதிரம் எப்படி கிடைச்சது? மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க.